வணக்கம் மை நேபர், நான் உங்கள் மரீனா. இந்த வீடியோவில் நாங்கள் சென்ற மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹோட்டல் என்று குறிப்பிடாமல் ரெஸ்டாரண்ட் என்று அழுத்தமாக குறிப்பிட காரணம், ஹோட்டல் என்பது நாம் போய் தங்கும் இடம், ரெஸ்டாரண்ட் என்பது உணவகங்கள். அதனால் அதை நான் இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டேன். அதை உங்களிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரெஸ்டாரண்ட் என்பது உணவகங்கள். ஒஹாயோவில் உள்ள ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டிற்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஒஹாயோ வெஸ்ட் வெர்ஜினியா இடையில் ஒரு ஆறு உள்ளது. அந்த ஆறை ஃப்ளைஓவர் பாலம் வழியாக அல்லது ஃபெரி மூலம் நாம் பயணித்து கடக்கலாம். இப்பொழுது எங்களால் பயணம் செய்ய இயலாது. ஆறானது நீர் முழுவதும் ஐஸாக உறைந்திருக்கிறது, ஐஸ் கட்டியாக மாறியிருக்கிறது. அதனால் ஃபெரியை எங்களால் இப்பொழுது பயன்படுத்த இயலாது. சிறிய உணவகத்திலும் பார் வசதியானது இருக்கும். எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றது அது நம் கையில்தான் இருக்கிறது. அமெரிக்காவில் சாலைகளை கடக்கும் பொழுது எப்படி கடக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் முடிவில் நாங்கள் சாப்பிட்ட உணவின் பில்லை நான் அப்லோட் செய்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நமது இந்தியாவில் எவ்வளவு டாக்ஸ் உணவிற்காக போடுகிறார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நமது நாட்டில் தற்பொழுது இந்த நாட்டில் இப்படி செய்கிறார்கள், அந்த நாட்டில் அப்படி செய்கிறார்கள் என்பது மிகவும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. I hope you all are doing well. Have a good week. Thank you. You Lord, oh Lord, you Lord, for Sunday.